ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாத்ரி பியூட்டி வேர்ல்டு. வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, இன்ஸ்டன்ட் மருதாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 நிமிஷத்தில் இந்த இன்ஸ்டன்ட் மருதாணி செஞ்சிடலாம். இதுக்கு நான் ஒரு காஃபி தூள் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த காஃபி தூள் வேணாலும் எடுத்துக்கலாம். 2 rupees காஃபி தூள் நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பவுடர் தனியாக வச்சுருக்கீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் காஃபி தூள் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் சைடு எஃபெக்ட் எதுவும் வராதுங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஃபங்க்ஷனுக்கு வைக்கணும், எனக்கு டைம் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ஈஸியாக தயாரித்து வைக்கலாம். இது 3 minutesலேயே உங்களுக்கு சூப்பராக செக்க செய்வேன்னு மருதாணிக்கு ஈக்குவலாக உங்களுக்கு செவந்துடும். அப்புறம் எடுத்துக்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். சர்க்கரை கொஞ்சம் கூட்டியே எடுத்துக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் மருதாணி செஞ்சதுக்கப்புறம் என்னால் நம்பவே முடியல, அவ்வளோ ஒரு சூப்பர் ரிசல்ட் எனக்கு கிடச்சிது. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 3 நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் எடுத்துக்கிறேன். டீ தூளை எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பெருசாக ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. ஆனால் இது உடம்புக்கு நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அரைச்சி வைக்கிற மருதாணி தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதை அடுப்பில் வச்சுக்கிறேன். அடுப்பில் வச்சுட்டு இந்த ரெடி பண்ண அந்த இன்ஸ்டன்ட் மருதாணிக்கான மிக்ஸை இதில் நான் போட்டுட்டு எல்லா இடமும் பரப்பி விட்டுக்கிறேன். ஸோ இது எதுக்கு பரப்பி விடணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பரப்பி விட்டுட்டு இதில் நான் ஒரு சின்ன கிண்ணம் இதில் வைக்க போகிறேன். ஸோ இந்த கிண்ணம் நடுவில் வச்சுக்கோங்க. ஒரு குட்டி கிண்ணம் இது உள்ள நடுவில் வச்சுக்கோங்க. இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன், மெஹந்தி ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போகணும், இல்லை நாம் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், இல்லை நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இது உடனே நீங்கள் செஞ்சு ஃபேமிலியில் எல்லாருக்குமே வச்சு விடலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதுவும் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நான் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த பாத்திரத்தை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு கிண்ணம் வச்சுக்கிறேன். அந்த கிண்ணம் வச்சுட்டு மூடி விட்டுட்டேன். ஒரு தண்ணி நல்லா ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி எடுத்து மூடி விட்டுட்டேன். நான் ஏன் வானல் வச்சு மூடி இருக்கேன்னா, இந்த அடியில் வச்சுக்கிற பாத்திரத்துக்கு கேப் வராத மாதிரி நான் மூடி இருக்கேன். ஸோ வச்ச ஒரு 3 to 4 minutesலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு புகை வர ஆரம்பிக்கும். நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். புகை வர ஆரம்பிக்கும். ஸோ புகை வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணிவிடுங்கன்னா, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு தண்ணி ரெடி ஆகிடும். இந்த தண்ணி இந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த தண்ணியை நீங்கள் 2-3 டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது எடுத்துக்கிறேன். சூடு இல்லை, ஆனாலும் எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் ஒரு துணி வச்சு எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், நல்லா கிண்ணமெல்லாம் ஒட்டிக்கிச்சு. அப்படியே எடுத்து கீழே வச்சிடாதீங்க. ஒரு பிளேட் எடுத்து அந்த பிளேட் மேலே அந்த கிண்ணத்தை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறதுக்கு ஒரு குங்குமம், நல்லா மெரூன் கலர் குங்குமம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் ஒரு கைக்கு அளவுக்கு தான் இப்போ அதை மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க, அப்புறம் தண்ணி மாதிரி ஆகிடும், ரொம்ப தண்ணியாக ஆகிடும். நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு 1 ஸ்பூன் அளவுக்கே சரியாக இருந்தது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நானுமே இதை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கு சூப்பர் ரிசல்ட் கிடச்சிது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் இதை எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் இது எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே வச்சுருந்தேன். ஃபஸ்ட் நம்ம எப்பவுமே ஒரு பொட்டு சைஸில் தான் ஆரம்பிப்போம். அந்த மாதிரி ஒரு பொட்டு சைஸில் வச்சு ஆரம்பிச்சுக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பியூட்டி டிப்ஸு, ஹேர் கேர், ஸ்கின் கேர் இதை பற்றி போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். என்னோடய சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதை கை ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன். இது வைக்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எப்படா நான் இதை கழுவி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஒரு யோசனை, என்னதான் இருந்தாலுமே நம்ம அரைச்சி வைக்கிற மருதாணி வைக்கும் போது அந்த ஒரு சில்னஸ் இருக்கும் இல்லையா, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மருதாணி எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 days வரைக்கும் இருக்கும். நான் இப்போ அப்ளை பண்ண விரலே பாருங்கள், நல்லா செவந்து இருக்குது. இப்போ நம்ம கழுவிக்கலாம். ஒரு 3 minutes ஆகிடுச்சு. நம்ம இப்போ கழுவிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் வேணுன்னா கூட வச்சுக்கலாம். நான் இப்போ 3 minutesலேயே கழுவிக்க போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஏற்கனவே எடுத்து வச்ச தண்ணியில் தான் நான் கழுவ போகிறேன். ஸோ கழுவிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மெஹந்தி செவந்துருக்குன்னு சொல்லிட்டு.
ஈஸியாக ₹1 செலவு இல்லாமல் வீட்டில் இருக்கிற இந்த டீ தூள், காஃபி தூள், சோம்பு, சர்க்கரை இதை வச்சே நம்ம பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனே தள்ளி விட்டுருங்க. அப்போ தான் நான் வீடியோ மேக் பண்ணி போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.